இன்றைக்கி நம்ம ஆற்றுல தாங்க மீன் பிடிக்க போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஆற்றுல தான் மீன் பிடிச்சோம். பாருங்க, இது நம்ம இந்த ஸ்டிக்கு ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இந்த லேகியம் இந்த ஒரு கருவாடு மாட்டம் வாடை அடிக்குது. இதை போட்டால் மீன் மாட்டுமா, இதை வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்ண போகிறோம். என்ன மீன் மாட்டுன்னு தெரில. மீன் எக்கச்சக்கமாக கிடக்குது நமக்கு. பாருங்க, இதை என்ன பண்ணணும்னு தெரில. இந்த லேகியம் அல்வா மாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு பிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த புழுவில் தடவுறதா இல்லை பொம்மை ஃபிஷ் ஒன்று கொடுத்தாங்க, அந்த பொம்மை ஃபிஷ்ஷில் தடவுறதா என்னன்னு தெரில. நம்ம அந்த புழுவில் தடவி போடுவோம், மீன் மாட்டுமா என்னன்னு தெரில. போட்டு வைப்போம். இதை போட்டுட்டு நம்ம கிராமீன் தூண்டிலையும் புழுவை மாட்டி இது மாட்டம் இந்த இங்கிட்டலாம் போட போகிறோம். மாட்டுதான் இப்போ இந்த கொத்து புழுவை நாங்கள் 5 லாங்கில் வீச போகிறோங்க. நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அவனை ஒரு பெரிய மீன் கலக்குஞ்சி, அது கெண்டு தான், வேறு எந்த மீனும் இல்லை. அது மாட்டாதான் தெரியல. அந்த இடத்துல கலக்குஞ்சி கரெக்டாக அந்த இடத்துல போட்டிருக்கேன். பார்ப்போம் கொத்து புழுவில் மாட்டுதானு. யாருங்க வந்து 2 மணி நேரத்துக்கு ஆச்சு எங்களுக்கு மாட்டினது இந்த ஒரு மீன் தாங்க. அதுவும் பார்த்தீங்களா, அதுவும் கலாண்டு விழுந்துருச்சு. இதில் வேற தண்ணிக்குள்ளே போட்டு எடுங்க பாருங்க. ஒரே ஒரு நெய்க்கண்டை. அடுத்து என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். எடுத்து பத்திரமா வச்சிடுறா, மாட்டினா ஒன்றும் ஓடிட போகுது. இங்கே பாருங்க, மாட்டிச்சு பாருங்க. பெருசுங்க. இப்போ பிடிச்சாலே இதாங்க பெரிய கெட்ட குச்சி. கிட்ட கொண்டா யாருங்க. பச்சை கலரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா. பச்சை ஒயிட்டு, வயிறு பகுதி ஃபுல்லாக ஒயிட்டு, பின்னாடி முதுகு வந்து பச்சை கலரில் புல்லு கண்டைக்கு இப்படி தான் இருக்கும், பச்சை பச்சைன்னு. அதே மாட்டம் இருக்குது பாருங்கள். இந்த ரெக்கையுமே நல்லா கலராக இருக்குங்க, பச்சை பச்சைன்னு. நல்லா நறுக்குன்னு போட்டு எரிஞ்சிருச்சு. இந்த மீன் எப்போதுமே தண்ணிக்கு மேலாப்பில் தெரியும். நம்ம குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து திரிவா இந்த மீன் அதிகமாக. இந்த மீன் தான் இப்போ அதிகமாக 3 மீன் பிடிச்சிட்டோம். ஒரு எத்தனை மணிக்கு வந்தோம்? 12 மணி. இப்போ மணி எத்தனை? இப்போ 2 பாருங்க. 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரத்துக்கு 3 மீன் தான் பிடிச்சிருக்கோம். பாருங்க, எங்களுக்கு மாட்டினது 4 பொடி மீன் தான். பாருங்க, 3 நெய்க்கெண்டை குஞ்சு, ஒரே செல்லாப்பாட்டு. இந்த மீனை இப்போ சீர்வணி இங்கே வறுத்து சாப்பிட போகிறோங்க. சீர்வண்ணு மாறினே ஆவா. சலாம்பு பாருங்க. மீனை சீர்வண்ணியாச்சு, சிலாம்புலாம் எடுத்தாச்சு கத்தியை வச்சு. இப்போ வந்து குடலை பிதுக்க போகிறோம். குடலை பிதுக்கி வறுக்க போகிறோம். வந்து தூண்டியில் குத்தி, சிலுவை தான் தூண்டியில் குத்தி மறுவாட்டி இதை வச்சு மீன் பிடிக்க போகிறோம். இந்த சிலுவையை வச்சு சிலுவை குடலை வச்சு பிடிக்கலாம். என்ன பெரிய மீன் கிடைச்சாதான் பிடிக்க முடியும். நமக்கு மாட்டுறதுலாம் சின்ன மீனாக மாட்டுது. அதனால பார்ப்போம், குடலை போட்டு பார்ப்போம், மாட்டுதான் பார்ப்போம். இந்த என் கையில் இருக்க பாருங்க, இதுதாங்க காத்து பை. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சின்ன மீனுக்கு சின்னமாக இருக்கும், பெரிய மீனுக்குலாம் செம்ம பெருசாக இருக்குங்கள. மீன் பாருங்க நல்லா சீர்வண்ணியாச்சுங்க. ஒரு சிலாம்பும் இல்லை. பாருங்க, கையில் சொரன்னா சிலாம்பு வர மாட்டே பாருங்க. சீர்வண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு அலசி போய் வறுக்க வேண்டியதான். சுட வேண்டியதான், வறுக்க வேண்டியதா இல்லை, சுட போகிறோம். சுட்டு சாப்பிட போகிறோம். குச்சியில் சுரி. இது பாருங்க, இது வந்து மல்லி சரக்கு, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் கலந்து கொண்டாந்துருக்கோம். இதை வந்து இந்த மீனில் அப்ளை பண்ணி சுட போகிறோம். காற்று சரியான காற்று அடிச்சுருக்கீங்க, பிடிக்குமான்னு தெரில. பிடிச்சிருச்சுரா, ஒரே குச்சியில் பிடிச்சிருச்சுரா. அப்போ நம்ம பாருங்க, இவ்வளோ காற்றுக்கும் இந்த சம்பு பார்த்தீங்களா, ஒரே குச்சியில் பிடிச்சிருக்கு. ஒரே பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பை கஷ்டப்பட்டு பற்ற வச்சாச்சு. மழை அப்பப்போ வந்துட்டு போகுது, காற்றும் பயங்கரமாக அடிக்குது. இது ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நெருப்பு தணல் உளுந்துடும். நம்ம பொறிச்சு சாப்பிட்றலாம் மீனை.
அதுவே காற்று பயங்கரமாக அடிக்குது, இல்லை நீ வேற ஊதுறியா? தணல் நல்லா உளுந்துருச்சிங்க பாருங்க, நல்லா எரிஞ்சு முடிய போகுது. இப்போதைக்கு மீனை எடுத்து இலையில சுருட்டி இதில் வைக்க போகிறோம். பாருங்க, மீனை மடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்து கட்ட வேண்டியதான். கட்டி போட்டு குச்சியாக கயிறு, ஏதாச்சும் ஒரு கயிறு எடுத்து கட்டி அப்படியே அடுப்பில் போட போகிறோம். பாருங்க இந்த கொடியை வச்சு தாங்க கட்ட போகிறோம். கட்டி நெருப்பில் போட்டுருவோம். இப்போ மீன் ரெடி, கட்டியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தணல் விழுந்துருச்சுங்க. நல்லா மீனை வைக்க போகிறோம். வச்சாச்சு. நம்ம நெருப்பை கொஞ்சம் ஊதி விடலாம், இல்லாட்டி சும்மா வச்சாலே அதுவாக வெந்துடும். ஏன்னா பொடி மீன் இல்லை, அப்பப்போ இலையை திருப்பி விடணும், அவ்வளோதான். பாருங்க, நல்லா மீன் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து சாப்பிட போகிறோம். பெரிய மீன் நேரத்துக்கு வந்துருக்கோம். நம்ம பொடி மீன் தான் சுற்றி வச்சுருக்கோம், அது வெந்துருங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க, மணக்குது நல்லா. மண்டை தனியாக கலந்துட்டு வந்து. ஆமாம், நீ போட்டு இதோடு. ஆஹா, நல்ல அந்த தேங்காய் எண்ணெய், இது தேங்காய் எண்ணெய் வாசனைக்கு இது சூப்பராக இருக்குது மீன். அந்த கறி தெரியுது, கறி வந்து கிட்ட வை சொல்லுது. வெந்து சூப்பராக இருக்கும். வெந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? நல்லா வெந்துருச்சு மீன், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாருங்க மீன் சரியான டேஸ்ட்டுங்க. நான் கூட நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன். இந்த இலையும் நல்லா வாசனையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போவே சாப்பிட வேண்டியதாக இருந்தால் அருணும் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யாருக்காச்சும் அனுப்பிவிடுங்க. இல்லைங்களா கொண்டா